Okay students, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ குளோமருலர் ஃபில்ட்ரேஷன்ல ஃபில்ட்ரேட் ஆயிருச்சு. ஃபில்ட்ரேட் ஆயிருச்சு. இந்த ஃபில்ட்ரேட் எப்படி இருக்கு, இது எப்படி வந்தது அப்படிங்கறத சும்மா ஓவராலா பார்க்கலாம். The effective glomerular pressure is 10 mm Hg result ultrafiltration. சொன்னோம்ல கால்குலேட் பண்ணோம்ல, இந்த 10 mm Hg தான் யூரின் உருவாகிறதுக்கு அல்ட்ராஃபில்ட்ரேஷன் பண்ணுது. The glomerular filtration rate in the following filtrate formed minute in all nephrons. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நெஃப்ரான்லேருந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரேட் ஆகி வெளியில் வரும். இப்படி இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 120லேருந்து 125 ml யூரின் வெளியில் வரும் யூரின்லேருந்து. ஓகேங்களா? ஒவ்வொரு நெஃப்ரானோட குளோமருலஸ்லேருந்து யூரின் ஃபில்ட்ரேட் ஆகும். அப்படி ஃபில்ட்ரேட் ஆகி வெளியில் வர்றது அப்ராக்சிமேட்லி 125 ml பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 120லேருந்து 125 ml வரும் ஒவ்வொரு நெஃப்ரான்லேருந்து. மொத்தமாக போட்டோம்னா 125 ml ஒரு நிமிஷத்துக்கு. The blood from glomerulus passed through efferent arteriole. நம்ம சொன்னோம் இல்லையா, குளோமருலஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறது efferent arteriole. The smooth muscle of the efferent arteriole contract resulting vasoconstriction. ஃபஸ்ட்டு இந்த efferent வெளியில் வரக்கூடிய எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோவில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில் சுருங்கி வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுனால ஃபோர்ஸ் பண்ணி ஃபில்ட்ரேட் ஆகுது. இட் சர்வ்ஸ் ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் பிளட் பிளாஸ்மா அண்ட் குளோமருலர் ஃபில்ட்ரேட். இது பிளட்லேருந்து வெளியில் வர்றதும் குளோமருலர் ஃபில்ட்ரேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்காது. த குளோமருலர் ஃபில்ட்ரேட் சிமிலர் டு பிளட் பிளாஸ்மா. குளோமருலர் ஃபில்ட்ரேட் வருது பிளட் பிளாஸ்மா மாதிரியே தான் இருக்குது, எக்ஸப்ட் தெர் இஸ் நோ பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்காது, மீதி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன் கார்டிகல் நெஃப்ரான்ஸ் blood from the efferent arteriole flows into peritubular capillary beds and enters the venous system. இந்த கார்டிகல் நெஃப்ரான்ஸில் மட்டும் யூசேப்டு ஹென்ரி லூப் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அது உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு நேராக பெரிடியூபுலர் பெட்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகிட்டு நேராக வினஸ் சிஸ்டத்துக்கு போயிடுது. அதுலேருந்து சொல்யூட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. சொல்யூட்ஸ் வாட்டர் அண்ட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ஸ் அரௌண்ட் தி டியூப்ஸ். வாட்டரை சொல்ல இண்டஸ்ட்ரியல் டியூப்பில் இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு போகுது. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதையும் நம்ம இன்னும் பார்ப்போம். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சப்ஸ்டன்ஸு, பிளட்டில் இருக்கிற பொருள், அதுலேருந்து ஃபில்ட்ரேட் ஆகக்கூடிய குளோமருலர் ஃபில்ட்ரேட்டு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி டேபிளில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து பிளட்டில் 900 இருக்கும், இதுலேயும் 900 ml தான் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் மட்டும் பிளட்டில் இருக்கிறது வராது. சரி, மீதி எல்லாம் அப்படியே சேமாக இருக்குது. ப்ளஸ் பிளாஸ்மா ப்ரோட்டீன் 80 இருக்குது, இதில் 0.05 தான் இருக்குது. அமினோசிட் 0.5 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது. குளுக்கோஸ் 1.0, இங்கே 1.0, யூரியா 0.3, 0 எல்லாம் சேம். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் மட்டும் வராது. சரிங்களா? இதுதான் பிளட்டுக்கும் குளோமருலர் ஃபில்ட்ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவரை நம்ம பார்த்தது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்கள். இப்போ குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் இந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துல நடந்து முடிஞ்சு இந்த இடத்துல வந்துடுச்சு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். இது இந்த டியூப்ல எல்லாம் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். இது எந்தெந்த இடத்துக்கு நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப்பில் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதில் என்ன அப்சார்ப்ஷன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹென்லி லோபு, இதுதான் டிசெண்டிங் லோப். டிசெண்டிங் லோப்னா கீழே இறங்குற லோபு. இந்த டிசெண்டிங் லோப்பில் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து அசெண்டிங் லோப், மேலே ஏற டியூப், இந்த டியூப்பில் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கடுத்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப், இந்த இடத்துல எப்படி ரீஅப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கடுத்து கலெக்டிங் டியூப், இந்த இடத்துல எப்படி ரீஅப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இது 2வது ஸ்டெப். 3வது செக்ரீஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பாதி பொருளை உள்ளே கொட்டப்படும், அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்ட்டு டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன், அதை பார்க்க போகிறோம். Tubular reabsorption involves the movement of filtrate in
பேக் இன்டு சர்க்குலேஷன். சரியா? இந்த குளோமருலர் ஃபில்ட்ரேட்டில் இருக்கிறத உறிஞ்சி கொண்டு போய் சர்க்குலேஷனில் போடுறோம், பிளட்டுக்குள்ளே கொண்டு போய் திரும்பி போடுறோம். அதுக்கு பேர் தான் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். ரீனா மறுபடியும் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லி பேர். The volume of filtrate is formed per day 170 to 180 லிட்டர். ஒரு நாளைக்கு 180 லிட்டரு குளோமருலர் ஃபில்ட்ரேட் உருவாகுது. ஆனால் ஒரு நாளைக்கு யூரினாக வெளியேற்றுறது 1.5 லிட்டர் மட்டும்தான். மீதி 178 லிட்டரும் குடலில் ரீஅப்சார்ப்ஷன் மூலிமா உறிஞ்சு கொள்ளப்படும். சரியா? ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கிட்னி 2 கிட்னியும் சேர்த்து 180 லிட்டர் யூரின் ஃபார்மேஷன் ஆகும். 180 லிட்டரில் 178 லிட்டரு மறுபடியும் உடம்புக்குள்ளாரே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளப்படும் ரீஅப்சார்ப்ஷன் மூலிமா. மீதி இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் மட்டும் யூரினாக வெளியில் போயிடும். Nearly 99% of glomerular filtrate has been reabsorbed by renal tubes. 99% உறிந்து கொள்ளப்படும், மீதி 1% மட்டும் வெளியே போகும். It contains certain substance need in the body. உடம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உறிஞ்சு கொள்ளப்படும். These process is called selective reabsorption. செலக்ட் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்க, எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்க, அதுக்கு பேர் தான் செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். Reabsorption takes place in tubular epithelial cells in different segments of the nephron, either by active transport or passive transport, diffusion, osmosis. இது பல வகையில் நடக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் நடக்கும், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் நடக்கும், டிஃப்யூஷன் மூலியமாகவும் நடக்கும், ஆஸ்மாசிஸ் மூலியமாகவும் நடக்கும். இது மாதிரி பல ப்ராசஸ் மூலியமாக உறிஞ்சு கொள்ளப்படும். அது எந்தெந்த பொருள் ஏதோ ஒரு மெத்தடில் உறிஞ்சு கொள்ளப்படும். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப்பில் எப்படி ரீஅப்சார்ப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இப்போ சொன்னோம்லையே, டயக்ராமில் காட்டோம்லையே, அதுதான் குளுக்கோஸு, லாக்டோஸு, அமினோ ஆசிட்ஸு, சோடியம், வாட்டர் இதெல்லாம் ஃபில்ட்ரேட் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். எங்கே? ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூப்பில். நல்லா பார்த்து, குளுக்கோஸ், லாக்டோஸ், அமினோ ஆசிட், சோடியம், வாட்டர் இதெல்லாம் உறிஞ்சு கொள்ளப்படும். சோடியம் இஸ் ரீஅப்சார்ப்டு பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சோடியம் எப்படி அப்சர்வ் பண்ணப்படும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பும். த்ரூ சோடியம் பொட்டாசியம் பம்ப். சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலிமா ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் மூலிமா சோடியம் உறிஞ்சு கொள்ளப்படும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஆல்சோ ரீஅப்சார்ப்டு. கொஞ்சமாக யூரியாவும் யூரிக் ஆசிட்டும் இந்த பகுதியில் உறிஞ்சு கொள்ளப்படும். இதுக்கடுத்து டிசெண்டிங் லிம்ப், கீழே இறங்குற டியூப். ஹென்னி லூப் ஆஃப் தி பர்மியபிள் டு வாட்டர் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வாபோரின்ஸ். இந்த கீழே இறங்குற டியூப்பில் அக்வாபோரன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வாட்டர் அதிகமாக உறிஞ்சு கொள்ளப்படும். பட் நாட் பர்மியபிள் டு சால்ட். ஆனால் சால்ட் இந்த இடத்துல உறிஞ்சு கொள்ளப்படாது. டிசெண்டிங் லிம்பில் வாட்டர் உறிஞ்சு கொள்ளப்படும், சால்ட் உறிஞ்சு கொள்ளப்படாது. வாட்டர் இஸ் லாஸ்ட் டிசெண்டிங் லிம்ப், ஹென்ஸ் சோடியம் அண்ட் குளோரின் கெட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ஃபில்ட்ரேட். தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துறதுனால சோடியமும் கால்சியமும் அதிகப்படியான கான்சன்ட்ரேட்டாக மாறிடுது. இதுக்கடுத்து அசெண்டிங் லூப், மேலே ஏறுறது. இந்த இடத்துல இம்பர்மியபிள் டு, இந்த இடத்துல வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆகாது, பட் பர்மியபிள் டு சோடியம், குளோரின், பொட்டாசியம். இந்த இடத்துல சோடியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் உறிஞ்சு கொள்ளப்படும், வாட்டர் உறிஞ்சு கொள்ளப்படாது. இதுக்கடுத்து டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப்பில் எப்படி அப்சர்ப்ஷன் ஆகும்? இந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப் ரெக்கவர்ஸ் த வாட்டர் அண்ட் செக்ரேட்ஸ் பொட்டாசியம் இன்டு டியூப். வாட்டரை உறிஞ்சிக்கிட்டு பொட்டாசியத்தை உள்ளே கொட்டுது. சோடியம், குளோரைன், வாட்டர் ரிமைன்ஸ் ஃபில்ட்ரேட் தி டிஸ்டல் கன்வலேட்டட் டியூப். இது போக சோடியம், குளோரைடு எல்லாமே உறிஞ்சு கொள்ளப்படும். மோஸ்ட் ஆஃப் த ரீஅப்சார்ப்ஷன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டிபெண்டன்ட் ஆன் தி பாடி நீடட் அண்ட் ரெகுலேட்டட் பை ஹார்மோன்ஸ். இந்த இடத்துல உறிஞ்சு கொள்ளப்படுவதெல்லாம் உடம்புக்கு தேவையானது மட்டும் உறிஞ்சு கொள்ளப்படும். உடம்புல கால்சியம் கம்மியாக இருக்குன்னா கால்சியம் எடுத்துக்கும், இல்லைனா விட்டுரும். உடம்புல பொட்டாசியம் கம்மியாக இருக்குன்னா பொட்டாசியம் எடுத்துக்கும், இல்லைனா விட்டுரும். உடம்புக்கு எது தேவையோ எது கம்மியாக இருக்குதோ அது உறிஞ்சு கொள்ளப்படும். ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் பைகார்பனேட் டேக்ஸ் பிளேஸ், ரெகுலேட் த பிளட் pH. பைகார்பனேட் அயான்ஸ் தேவைப்பட்டால் உறிஞ்சு கொள்ளப்படும். இந்த இடத்துல ஹோமியோஸ்டோசிஸ் ஆஃப் பொட்டாசியம், சோடியம் இன் தி பிளட் ஆல்சோ ரெகுலேட். இந்த ஹோமியோஸ்டோசிஸ்னால் ஒரு சமநிலைத்தன்மை. சோடியமும் பொட்டாசியமும் இந்த இடத்துல ஒரு சமநிலைத்தன்மையை அடைக்கிறது. இதுக்கடுத்து அக்வா போரின்ஸ். அப்படின்னா அக்வான்னு என்ன? வாட்டர். போரின்னா ஒரு ஹோல்ஸ். வாட்டர் போகக்கூடிய ஹோல்ஸுக்கு பேர் அக்வா போரின்ஸ். அவ்வளோதான்ப்பா. வாட்டர் பர்மியபிள் சேனல்ஸ் இஸ் கால்ட் அஸ் அக்வா போரின்ஸ்.
These allow the water move across the epithelial cells and relates to the osmotic difference from the lumen of industrial fluids. தண்ணி அந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னா இந்த அக்வா போரன்ஸ் மூலியம் வெளியே போயிடும். அதுக்கு பேர் அக்வா போரன்ஸ். அக்வானா வாட்டர், போரன்ஸ்னா ஹோல்ஸ். தண்ணி போகக்கூடிய சேனலுக்கு பேர் அக்வா போரன்ஸ். அவ்வளோதான். இதுக்கடுத்து கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்டில் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுது? இட் இஸ் பர்மியபிள் டு வாட்டர், தண்ணி உறிஞ்சிக்குது. செக்ரேட்ஸ் பொட்டாசியம், பொட்டாசியம் உள்ளே அனுப்புது. பொட்டாசியம் அயன்ஸ் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு டியூப், டியூப்லேருந்து வெளியில் வருது. பொட்டாசியம் டியூப் உள்ளே போகுது. அண்ட் ரீஅப்சார்ப் சோடியம், சோடியத்தை உறிஞ்சிக்குது. ப்ரொடியூஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் யூரின், சோடியத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறதுனால யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிருது. தீஸ் சேஞ்ச் பர்மினபிலிட்டி வாட்டர் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வாட்டர் பர்மினபிள் சேனல்ஸ் அக்வா போரன்ஸ். இதில் தண்ணியும் அதிகமாக உறிஞ்சு கொள்ளப்படுது, ஏன்னா அதில் அக்வா போரன்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு, டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். இதுக்கு அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு டியூபுலார் செக்ரீஷன். அப்படின்னா நம்ம உறிஞ்சு பட்டோம் இல்லையா, உறிஞ்சு பட்டத்தில் தேவையில்லாத பொருளாக இருக்கும், அது மறுபடியும் அந்த டியூப்குள்ளே கொட்டிடும். அதுக்கு பேர் டியூபுலார் செக்ரீஷன். சரியா? நம்ம உறிஞ்சிக்கிட்டதில் தேவையில்லாத பொருள் நிறையா இருக்கும், அது மறுபடியும் உள்ளே கொட்டுறதுக்கு பேர் டியூபுலார் செக்ரீஷன். Substances such as hydrogen, potassium, ammonia, creatine, organic acids move to the filtrate from the peritubular capillaries into tubular fluids. இது அதிகமாக இருந்தாலும் அங்கே போகுது. Most of the water reabsorbed in proximal convoluted tube and sodium is exchanged from the water loop of Henle. அதிகப்படியான வாட்டர் ப்ராக்சிமல் கன்வெர்ட்டில் அப்சர்வ் ஆகுது, சோடியம் லூப் ஆஃப் ஹென்லியில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. Hypertonic fluid enters the distal convoluted tube and substances such as urea and salt pass peritubular from the cells of the distal convoluted tube. யூரியா, சால்ட்டு, தேவையில்லாத பொருட்கள் பிளட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது என்ன பண்ணுது? மறுபடியும் டியூப்குள்ளாரே கொட்டப்படுகிறது, உள்ளே கொட்டப்படுகிறது. The urine is excreted contains both filtered and secreted substance. யூரினில் ஃபில்டரான பொருளும் இருக்கும், செக்ரீட்டான சப்ஸ்டன்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். Once enter the collecting duct, water is reabsorbed and concentrated by hypertonic units formed. ஒரு டைம் இந்த ஃபில்ட்ரேட்டு கலெக்டிங் டக்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுலேருந்து வாட்டர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு அந்த யூரின் கான்சன்ட்ரேட்டடாக மாறிடுது. ஃபார் எவரி ஹைட்ரஜன் செக்ரேட்டட் இன்டு டியூபுலர் ஃபில்ட்ரேட் சோடியம் இஸ் அப்சார்ப்டு பை டியூபுலர் செல். ஒவ்வொரு ஹைட்ரஜன் மாலிகுல் உள்ளே போகும்போதும் சோடியம் வெளியில் வரும். The H plus is hydrogen is secreted combines with carbonic acid, carbonic ions, hypophosphate, ammonia gets fixed as carbonic acid, hypothiosulfate and ammonia respectively. இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து தனியாக வராது, அதனோட கூட்டு பொருள்கள் சேர்ந்தது வெளியில் வரும். Since H plus gets fixed into fluid, reabsorption of hydrogen is prevented. இதனால் ஹைட்ரஜன் அயான்ஸு உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். இதுக்கடுத்து ஒரு டூயிங் இருக்குது, அதை பார்க்கலாம் பாருங்கள். ஆஸ்மாலரிட்டி அப்படின்னா ஊடுருவும் தன்மை. த solid concentration of the solution water known as solution of osmolarity. It is expressed in millimoles by liter. சரி, ஆஸ்மாலரிட்டி அப்படின்னா ஊடுருவும் தன்மை. அதில் இருக்கக்கூடிய துகள்களை பொறுத்து அதனுடைய ஊடுருவு தன்மை எவ்வளோ இருக்குன்னு கணக்கெடுக்க பேர் தான் ஆஸ்மாலரிட்டி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.